Hi guys, welcome to another video Salesforce in Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சிஆர்எம்னா என்ன? அதே மாரி சிஆர்எம் ஓட பெனிஃபிட் என்ன? ரியல் லைஃப்ல வந்துட்டு பிசினஸஸ் வந்து எதுக்கு வந்து சிஆர்எம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலா வந்துட்டு சிஆர்எம் அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ பேசிக்கா வந்துட்டு சிஆர்எம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கம்பெனிஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் கஸ்டமர்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். ஸோ பேசிக்கா வந்து உங்களோட கஸ்டமர் டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி புதுசா உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்துட்டு நீங்க செல் பண்றதுக்கு வந்துட்டு நீங்க பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ், நியூ கஸ்டமர்ஸை கொண்டு வரணும். அவங்களையும் வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக்கா சிம்பிள் கோல் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி ஸ்டே கனெக்டட் வித் யுவர் கஸ்டமர், ஸ்ட்ரீம்லைன் யுவர் ப்ராசஸ் அண்ட் இம்ப்ரூவ் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ நார்மலாக வந்து பேசிக்கா சிஆர்எம் வந்துட்டு ரியல் லைஃப்ல எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா வந்து உங்களோட கஸ்டமர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கிளாத்திங் கம்பெனி இருக்கு. நம்ம ப்ராடக்ட்டை வந்து செல் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட பையர் இருக்காங்களா, அவங்க சைட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஏபிசி ஸ்கூல் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஜெர்சிஸ் செல் பண்றேன் அப்படின்னா, ஏபிசி ஸ்கூலுங்கிறது ஒரு கம்பெனியா இருக்கலாம். பட் அந்த கம்பெனில சில கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க இருக்கிற ஒரு பிரின்சிபல் ஆர் ஒரு பிசிக்கல் ட்ரெய்னர், அவர் தான் வந்து நம்மளோட கான்டாக்ட். ஸோ இந்த கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும்னா, நம்மளோட பையர் சைட்ல யார் வாங்குறாங்க அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி அவங்க கிட்ட நம்ம டூ அண்ட் ஃப்ரோ கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்றோம். ஸோ பேசிக்கலி கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட், சேல் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி வந்து இங்க யூஸ் ஆகும். அகைன் சிஆர்எம்ல வந்து ஜென்ரலி சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பி2பி அண்ட் பி2சி டூ டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும். ஸோ பேசிக்கா வந்துட்டு நீங்க எய்தர் பிசினஸ் டு பிசினஸ் வேற ஒரு கம்பெனிக்கு உங்களோட ப்ராடக்ட் செல் பண்றீங்க. அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம செல் பண்றோம். ஸோ பேசிக்கா அது எல்லாத்தையுமே சிஆர்எம்ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அகெயின் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம இதை வந்து இப்போ பார்க்கலாம். எப்படி வந்துட்டு சிஆர்எம் வந்துட்டு யூஸ் ஆகும், அது வந்து எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். அதில் வந்து சிஆர்எம் இருந்தால் எப்படி இருக்கும், அதே சமயத்தில் சிஆர்எம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு நியூ கிளாத்திங் கம்பெனி, நம்ம வந்து ஒரு துணிக்கடை வந்து ஆரம்பிக்க போகிறோம். இன்கேஸ் தமிழ்நாட்டில் நம்ம ஆரம்பிக்கணும்னா பேசிக்காக என்னென்ன தேவைகள் அப்படின்னா, ஜென்ரலாக பிஸ்னஸ் பிளான் தேவை, மார்க்கெட் ரிசர்ச். ஸோ பேசிக்காக வந்துட்டு எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி இதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு சொல்லி டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ நீங்களே வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து தயாரிப்பீங்களா, இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்ளையர்ஸ் இருப்பாங்களா? ஸோ பேசிக்காக வந்துட்டு வேற ஒருத்தர்கிட்ட வந்துட்டு வாங்கி அதை நீங்கள் செல் பண்ண போறீங்களாங்கிறது. தேர்ட் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஸோ அகெயின் உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் இருக்காங்க. கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அந்த ப்ராடக்ட்டை? ஒரு ஒரு துணினா அந்த துணியை வந்துட்டு தயாரிக்கிற எப்போ பண்ணுவீங்கன்னா, ஆர்டர் பிளேஸ் ஆனதுக்கப்புறமா, இல்லாட்டி ஆல்ரெடி உங்ககிட்ட கரண்ட்டாக வந்துட்டு ஒரு செட் இருக்கு. அதை டைரக்டா நீங்க வந்து ஷிப் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் ஆர்டர்ஸ், மெட்டீரியல். ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்கு ப்ராடக்ட் வந்து சப்ளையர்ட்ட இருந்து வந்துருச்சா இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ டெஃபினட்டா வந்துட்டு நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு நீங்க யாரு? உங்களோட குவாலிட்டி என்ன? நீங்க எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? ஸோ அதுதான் வந்து பேசிக்கா பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு லோகோ கிரியேட் பண்ணலாம், வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், ஆட் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய அம் டிவி ஆட்ஸ், அதே மாரி சோசியல் மீடியா, Instagram. ஸோ அது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட கம்பெனி என்ன பண்றாங்க? உங்களோட குவாலிட்டி என்ன? உங்களோட ஜென்ரலா என்னத்த நீங்க செல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணலாம். அகைன் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த பிராண்டிங் மூலியமா வர ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபோக்கஸ்ட் ஆன் கோச்சிங் சென்டர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் சரிங்களா? மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து ஜெர்சிஸ் தான் செல் பண்ண போறீங்க. ஸோ நீங்க வந்து பி2பி சேல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜெர்சி செல் பண்றீங்க. ஜெர்சிஸ் யாருக்கு செல் பண்றீங்க அப்படின்னா, கோச்சிங் சென்டர்ஸ், ஸ்கூல்ஸ், ஸ்போர்ட்ஸ் டீம் இவங்களுக்கு தான் செல் பண்றீங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அக்கவுண்ட்ஸ், பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் கரெக்ட்டுங்களா? ஸோ அவங்களுக்கு நீங்க சேல் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 25 செட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஜெர்சி வந்துட்டு நீங்க ஒரு ஸ்கூலுக்கு சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி ஆயிருச்சு. டெலிவரி ஆனதுக்கப்புறம் இன்கரெக்ட் சைஸஸ் வந்திருக்கு. ஏதாவது வந்து கிளாத்ல ஏதாவது மெட்டீரியல் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, நம்ம திருப்பி வந்து அவங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சால்வ் பண்ணி குடுக்குற விஷயங்கள் இருக்கணும். ஸோ அகைன் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஆன்லைன் பிரசன்ஸ்,
சஸ்டைனபிலிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் ஃபைன். ஸோ பேசிக்கா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து தேவை ஒரு கம்பெனி நடத்தணும் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு இன்கேஸ் சிஆர்எம் இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி சிஆர்எம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அகைன் ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இந்த சிஆர்எம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ்ல இருந்து லார்ஜ் சைஸ் பிஸ்னஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு டெஃபினட்டா சொல்ற மாதிரி யாருக்குமே வந்துட்டு பெரிய சைஸ் கம்பெனி தான் இதை அடாப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்மால் சைஸ் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா சிஆர்எம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் ஜெர்சி வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து இப்போ ஒரு ஏபிசி ஸ்கூல் வராங்க. ஏபிசி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நம்மகிட்ட சிஆர்எம் இல்ல. அதனால நார்மலா ஒரு ஃபோன் கால் மூலியமா நம்மகிட்ட கேட்குறாங்க. இந்த ஒரு ஆர்டர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் 25 செட்ஸ் ஆஃப் ஜூனியர் கிரிக்கெட் ஜெர்சி கேட்குறாங்க. ஸோ 25 செட்ஸ் இருக்கு. நார்மலா இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே நான் வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்பேன். ஸோ இந்த 25 செட்ஸ்ல வந்து அவங்களோட சைஸ் என்ன? எக்ஸ்எல்லா, எல்லா, மீடியமா? ஸோ பேசிக்கா இந்த 3 சைஸஸ் இருக்கு. இந்த சைஸ் இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ சிஆர்எம் இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு எக்ஸ்எல்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்எல்ல வந்துட்டு அந்த ஸ்கூல் பேர் என்ன? அந்த எவ்வளோ ஜெர்சிஸ்? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 8 எல் 10 மீடியம் அண்ட் 10 லார்ஜ் எக்ஸ்எல் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை நான் எங்க ஸ்டோர் பண்ணுவேன்? எக்ஸ்எல்ல ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியல. பட் இமேஜின் உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் ஒரு 15 ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருது. சரிங்களா? ஸோ 15 ஆர்டர்ஸ் வரும்போது எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்எல்ல ஒரு ஒர்க் புக்ல வந்து ஸ்டோர் பண்றீங்க. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பிளேஸ் ஆயிருச்சு. நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து ஷிப்மெண்ட் ஆயிருச்சு. ஸோ பேசிக்கா அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல புதுசா ஒரு கிளைண்ட் வராங்க. அந்த கிளைண்ட் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ஜெர்சிஸ் வந்து இமீடியட்டா வேணும்னு கேட்குறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல உங்களோட இன்வென்ட்ரி அதாவது வந்துட்டு உங்ககிட்ட 100 ஜெர்சிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ சிஆர்எம் இல்லாததுனால உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனில ஒரு 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இல்லாட்டி நீங்க ஒரு சப்ளையர் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சப்ளையர்கிட்ட வந்துட்டு கரண்டா அவங்களால இந்த 100 ஜெர்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா முடியாதா நம்மளுக்கு தெரியாது. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுவலா இருக்கும். ஸ்ப்ரெட் ஷீட்டு, வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இந்த மேனேஜ் பண்ணுவோம். பட் இதுவே உங்களுக்கு ஒரு சிஆர்எம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியா பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சேம் சிச்சுவேஷன் வந்துட்டு இப்போ இன்கேஸ் உங்ககிட்ட வந்துட்டு சிஆர்எம் இருக்கு அப்படின்னா அது எப்படி வந்து ஒர்க் ஆகும்? அகெயின் இந்த இந்த சிம்பிள் இஷ்யூ வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரியல் லைஃப்ல கமிட் பண்ணிடுவாங்க. நான் கொடுத்துருவேன் 100 ஜெர்சிஸ் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு கமிட் பண்ணிடுவாங்க. பட் லேட்டரா ரியலைஸ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட அதுக்கு உண்டான சஃபிஷியன்ட் ப்ராடக்ட் இல்ல. ஸோ கிளைண்ட் வந்துட்டு நாளைக்கு வேணும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு டெலிவரி ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல அந்த அந்த சேலே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ பேசிக்கா சிஆர்எம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிராண்டிங் அண்ட் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த ஸ்கூல்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஜார்சிஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லி இதை ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் இருக்கும். சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் கூட நம்ம என்ன டீல் ஒரு ஆர்டர்னா அந்த ஆர்டர் வந்து எப்படி போகுது, அது எப்படி வாங்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்கூலோட அட்ரஸ் அண்ட் அகெயின் இந்த ஆர்டரோட ட்ராக்கிங் டீடைல்ஸும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. இன்கேஸ் இந்த ஆர்டர்ல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டெலிவரி பார்ட்னர் கூட பார்த்தீங்கன்னா நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி இந்த கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு உங்களால பார்க்க முடியும். ஸோ அகெயின் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்கு. பேசிக்கா வந்துட்டு உங்ககிட்ட இப்போ கரண்டா வந்துட்டு சப்ளையர்கிட்ட வந்துட்டு ஃபுல் டைம் 8 hours பெர் டே அவைலபிளா இருக்காங்க. தேர் ரெடி டு கிவ் 100 ஜெர்சிஸ் அப்படின்னா நீங்க நார்மலா ஒரு சேல்ஸ் எம்ப்ளாயி ஆர் வந்துட்டு நம்ம கம்பெனில வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் செக் பண்ணாலே போதும். ஸோ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 800 ஜெர்சிஸ் அவைலபிள்னு சொன்னதால புதுசா வர ஆர்டருக்கு வந்து நம்ம எஸ் சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளையர் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் 2 days 2 நாளைக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ஆர்டரை எஸ் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம கிளைண்ட் கிட்ட என்ன சொல்லலாம்னா நம்மளுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 5 days ஆஃப் டைம் தேவை. டைம் இருந்தால் தான் நம்மளால டெலிவரி பண்ண முடியும்னு சொல்லி முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இஃப் தே ஆர் ஃபைன் நம்ம அந்த ஆர்டரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சப்ளையர்கிட்ட கரெக்டாக டிமாண்டை கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னா இந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் வந்து டெலிவரி ஆயிடுச்சு.
நம்மளோட கிளைண்ட்டுக்கு வந்து 25 செட்ஸ் ஆஃப் ஜெர்சிஸ் போயிருச்சு. ஆஃப்டர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி சைஸ் இஷ்யூ அதே மாரி இல்லாட்டி குவாலிட்டி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, சிஆர்எம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வீஸும் இருக்கும். ஸோ பேசிக்கா வந்துட்டு அந்த கிளையண்ட் திருப்பி வரும்போது, இந்த மாரி வந்து எனக்கு இஷ்யூ இருக்குன்னு வரும்போது, நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா, அந்த என்டயர் கஸ்டமர் அந்த கான்டாக்ட்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவங்க இதுவரைக்கும் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டீல்ஸ் நம்ம கூட பேசியிருக்காங்க, எவ்வளோ நாளா இந்த கஸ்டமரா இருக்காங்கன்னு சொல்லி, ஸோ இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஎஸ் கஸ்டமர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திருப்பி போய் ஹெல்ப் பண்ற மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 25ல 5 ஜெர்சிஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, அந்த 5 ஜெர்சிஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ்மென்ட் குடுக்கலாம். இல்லாட்டி அதுக்கு நம்ம ரீஃபண்ட் குடுக்கலாம். ஸோ இந்த மாரி பண்ணி நம்மளோட கஸ்டமர வந்து சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்கலாம். ஸோ இந்த என்டயர் ஜர்னி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பிராண்ட ஜெனரேட் பண்ணி ஒரு கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ பேசிக்கா இந்த பிராண்டிங் அண்ட் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, உங்களால ஒரு சிஆர்எம்க்குள்ள வந்து ஈஸியா பண்ண முடியும். இன்கேஸ் சிஆர்எம் இல்ல அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டூ பி வெரி டிஃபிகல்ட். நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸெல்ல மேனேஜ் பண்ற மாரி இருக்கும். இல்லாட்டி ஒரு பிசிக்கல் நோட் புக்ல வந்து இது எல்லாமே எழுதுற மாரி இருக்கும். ஸோ சிஆர்எம்ல இருக்கிற அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும். ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு லீட் இருக்கு. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பொருள் வாங்க வராங்கன்னா, ஆட்டோமேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களால ஆட்டோமேட்டா வந்து இமெயில்ஸ் ட்ரிக்கர் பண்ணலாம். உங்களோட ஆர்டர் வந்து இப்போ வந்துட்டு இன் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு, இன் டிரான்சிட்ல இருக்கு. டெலிவரி ஆகுறதுக்கு 2 நாள் ஆகும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக் இமெயில் வந்து உங்க கஸ்டமருக்கு அனுப்பலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்டின்னா, உங்க கஸ்டமர் வந்து அவங்களா வந்து என்னோட பொருள் எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்குன்னு கேட்கறதுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா வந்து பை டிஃபால்ட் வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் இமெயில் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு மெசேஜாவோ, இல்ல மெயிலாவும் போகுது அப்டின்னா, தே ஆர் வெரி மச் ஷூர் தட் உங்களோட பொருள் வந்து ஷிப் ஆயிருச்சு. அது வந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, உங்களோட என்டயர் சேல்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சர்விஸ் அண்ட் இந்த என்டயர் திங் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஒரு சிஆர்எம் யூஸ் பண்ணி உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா ஒரு கஸ்டமர் சர்வீஸ்க்கு வராங்கன்னா, சேல்ஸ்லேருந்து அவங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாரி அ ஏதோ ஒரு கான்டாக்ட் இன் கேஸ் வந்துட்டு லாஸ்ட் சேல் ஆயிருச்சு. அவங்க வந்து உங்ககிட்ட பொருள் வாங்காம போயிட்டாங்க. மேபி அவங்ககிட்ட திருப்பி போய் அவங்ககிட்ட எதனால வாங்கல? நம்மகிட்ட என்ன இம்ப்ரூவ்மென்ட்ஸ் இருக்குன்னு நம்மளோட ப்ராடக்ட்டையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து சிஆர்எம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக்கா இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருந்தேன். இது மூலியமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிஆர்எம் என்னன்னு சொல்லி. ஸோ பேசிக்கா Salesforce பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ல நம்பர் 1 சிஆர்எம். ஸ்மால் பிசினஸ்ல இருந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிசினஸும் வந்து பார்த்தீங்கன்னா, சிஆர்எம் யூஸ் பண்றாங்க. சிஆர்எம்ல வந்து பை டிஃபால்ட் சேல்ஸ், மார்க்கெட்டிங், சர்விஸ் அதே மாரி டிஃபரெண்ட் கிளவுட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே வந்து இன்கேஸ் நீங்க கஸ்டமைஸா நீங்க யூஸ் பண்ணணும்னா, Salesforce வந்து அந்த ஆப்ஷனும் குடுக்குறாங்க. உங்களால வந்துட்டு உங்களோட சிஆர்எம்ம பெண்ட் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்துட்டு அடிஷனலா வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்கு. அது மூலியமா